ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கட்டிங் மிஷினை எப்படி செட் பண்ணுறது, ஹேண்ட் கட்டிங் மிஷினை அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கட்டிங் மிஷின் எடுத்துக்கலாம். கட்டிங் மிஷினில் இப்போ நம்ம வந்துட்டு பிளேடு வந்துட்டு நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்காக இந்த கேப்பை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். கேப்பை செட் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு கேப் வந்துட்டு லூஸ் ஆகாமல் வெளியே வராமல் இருக்கும். அதனால கேப்பை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸ்பேனர் சைஸ் வந்துட்டு 8 ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த கேப் வந்துட்டு வெளியே வராது. இல்லாட்டி கேப் வெளியே வந்துச்சுன்னா கேப் வெளியே வந்து அந்த பிளேட்ல பட்டு பிளேடு உடையும். அப்படி இல்லாட்டி கேப்பு கட் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு இதாயிரும், ப்ராப்ளம் ஆயிரும். அதனால கேப் கட் ஆகாத வெளியே வராத அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, கப்பை நம்ம போட்டாச்சு. அடுத்து பிளேட் தான் செட் பண்ண போறோம். பிளேட் செட் பண்றதுக்கு மேல ஒரு கப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு பிளேடு வெளியே வராம இருக்கிறதுக்காக. மோட்டர்ல வந்து இப்ப பிளேடு வச்சாச்சு. பிளேடை வச்சு நம்ம டைட் பண்ண போறோம். இந்த கேப் வச்சு டைட் பண்ண போறோம் பிளேடு வெளியே வராம இருக்கிறதுக்காக. இப்ப பார்த்தா சுத்துது. அது ஏன் சுத்துது? பிளேடு லூஸா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? பாருங்க, பின்னாடி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்க நல்லா டைட்டா பாருங்க, அழுத்தி காமிக்கிறேன்னா அந்த பட்டனை நீங்க நல்லா டைட்டா பிடிச்சீங்கன்னா அந்த பிளேடு வந்து சுத்தாது. அப்ப வந்துட்டு நீங்க டைட் பண்ணிக்கலாம். இந்த கப்பு வந்துட்டு வெளியே வராம இருக்கிற கப்பு. இப்ப நான் டைட் பண்ற மாதிரி இது வந்துட்டு கீ. இந்த கீயை வச்சுதான் நம்ம இதை டைட் பண்ண போறோம். இப்ப நல்லா அழுத்திக்கிறேன். அழுத்திட்டு இப்ப டைட் பண்ணா அந்த கப்பு வந்துட்டு நவராம இருக்கும். பாத்தீங்களா, ஷேக் ஆகாம இருக்கும் அந்த கீ வந்துட்டு. ஓகே, ஃபுல்லா டைட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா டைட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளவுதான், ஃபுல் டைட்டே பண்ணியாச்சு. நம்ம அவ்வளவுதான். இது சிம்பிளா நம்ம பார்த்தாச்சு. கட்டிங் மிஷின் எப்படி பிளேட் செட் பண்றது, எப்படி கப்பு போடுறது, இதெல்லாம் பார்த்தாச்சு. அதே மாதிரியே இப்ப நம்ம கரண்ட்ல போட்டு செக் பண்ணி பார்த்தலாம். ஓகே, கரண்ட்ல போட்டாச்சு. இதுல வந்துட்டு சுவிட்ச் வந்துட்டு இந்த பாருங்க சைட்ல கொடுத்துருக்கான் பாத்தீங்கன்னா, கை வச்சிருக்கேன் பாத்தீங்களா, அதான் சுவிட்ச். ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்றேன். பிளேட் சுத்துது பாத்தீங்களா. இப்ப ஆன் பண்றேன், அதே மாதிரி ஆஃப் பண்ணியாச்சு. இதே நீங்க மேல சுவிட்சை நல்லா மேல அழுத்தி விட்டீங்கன்னா அது ஆன் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, ஆஃப் பண்ணி காமிங்க. சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டேன், ஆஃப் பண்ணியாச்சு. ஓகேவா? இது மாதிரி ஆன் பண்ணி விட்டீங்கன்னா நீங்க ஈஸியாவே கட் பண்ணிக்கலாம். ஆனா இதை கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணும். ஆன்ல இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கையெல்லாம் உதறும். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.